அறிக்கையை கொடுப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு மாற்றம்தான். நல்ல அந்த பதவி இருக்கிற இடத்துலையே அதெல்லாம் பேசினது ஒரு மாற்றம்தான். ஸோ இது மாதிரி நல்ல மாற்றங்களே அவர் கொண்டு வருவார்னு எதிர்பார்க்கலாம். நல்ல வேளை மலேசியாவில் போட்ட டான்ஸ் மாதிரி போடலை இந்த கோட் சூட்டை போட்டுட்டு, அது வரைக்கும் சந்தோஷம். ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கே ஒரு மிஷினரியின் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கே ஒரு மிஷினரியின் சக்தி. இது தெரியாதவருக்கு கம்மி புத்தி, இது தெரியாதவருக்கு கம்மி புத்தி. ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கே ஒரு மிஷினரி சக்தி. இது தெரியாதவர் கம்மி புத்தி. தமிழ்நாடு தற்கூரி நாடாக இல்லாமல் தமிழ்நாடு நல்ல தலைநிமிர்ந்த நாடாக விஜய் அமைப்பார் என்று நம்புவோம். அதே சமயம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று கூறும் முதலமைச்சர் அவர்கள் முதலில் அவர் வீட்டு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமரசமாகி சேர்ந்தால் எங்களுக்கு சந்தோஷம். ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கே தற்கூரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கே தற்கூரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி. யூனிட் வந்து 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கார். அதாவது அந்த 100 யூனிட்டும் சேர்த்து இந்த 100 யூனிட்டு, ஸோ 200 யூனிட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கார். அதில் நான் வந்து மாற்றத்தை நான் பார்க்கவில்லை. அதில் வந்து ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கே ஒரு பெரும்பான்மை சக்தி. ஓம் சக்தி பராசக்தி டிவிக்கே ஒரு பெரும்பான்மை மக்கள் சக்தி. நடிகனால் நடிக்காமல் இருக்க முடியாது, அரசியல்வாதியால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் விஜய் அவர்கள் இப்போ நடிகனாக இருந்ததுனால ஒரு சின்ன நடிப்பு நேற்று நடித்து விட்டார். அரசியல்வாதியாக வந்ததுனால ஒரு சின்ன பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இது கண்டினியூ பண்ணாமல் இருக்கணும்னு வெளிப்படுத்தியிருக்கார். சிங்கப்பெண்கிற படைங்கிறத வந்து ஏற்கனவே எங்கள் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து சிங்கப்பெண் படைங்கிற மாதிரி லேடி போலீஸ் ஸ்டேஷனே கொண்டு வந்தாங்க. கரெக்டாக விமன் செல் போலீஸ் ஸ்டேஷனே கொண்டு வந்தாங்க. அந்த விமன் செல் போலீஸ் ஸ்டேஷன் அருமையாக செயல்பட்டுருக்கு. இது வந்து அவங்கள காப்பி அடிச்சு சிஎம்மாக பதவியேற்றுக்கொண்ட திரையுலகத்தில் நடித்த நம்முடைய விஜய் அவர்கள் இனி சிஎம்மாக இருக்கும்பொழுது நடிக்காமல் அரசியலில் முழு கவனம் செலுத்துவார் என்ற நம்பிக்கையுடன் நேற்றைக்கு அவர் பதவியேற்ற சமயம் நடந்த சில குறிப்புகளை மட்டும் இங்கு நான் பகிர்ந்து கொள்ள வருகிறேன். அவர் பாருங்கள், ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரணும், மாற்றம் கொண்டு வருவேங்கிறத ஆரம்பத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். என்ன மாற்றம்? வரும்பொழுது தமிழ்நாடு கல்ச்சர் படி, தமிழ்நாட்டு பண்பாடு படி வேஷ்டி சட்டையை அரசியலில் பதவியேற்பவர்கள், முதலமைச்சராக வருபவர்கள் அனைவரும் அணிந்து கொண்டு வருவது வழக்கம். இப்போ இவர் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது இவர் செய்த முதல் மாற்றம் அங்கு ஒரு மிஷினரி பின்னாடி இருந்து இவரை வர வைத்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு கோட் சூட்டுடன் பிளேசருடன் அவர் வந்தது வந்து ஒரு மாற்றம். அதை தான் மாற்றம்னு நம்ம சொல்லணும். இனி வர மாற்றத்தை தான் இனிமேல் பார்க்கணும். ஓகேயா? இப்போ வந்து நம்மளுடைய மரபுங்கிறது, நாங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் சாரீ கட்டிட்டு போ, வேஷ்டி கட்டிட்டு போ, இந்த உன்னுடைய பாரம்பரிய உடையில் போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த மரபை உடைத்து அவர் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளார். இது மாற்றம். இப்போ கோட் சூட்டு பிளேசர் அணிஞ்சுட்டு வர்றது வந்து ஒரு பெரிய மாற்றம். அது யாருக்கு உரித்தானது? அவர்கள் யாரும் நம்ம தான் அதை அலுவலர்கள்லாம் அஃபிஷியல்ஸ் எல்லோரும் கம்பெனி அஃபிஷியல்ஸ், ஃபாரின் அஃபிஷியல்ஸ்லாம் போடுறது. முக்கியமாக மிஷினரிஸ், சர்ச்சு இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுற அந்த ட்ரெஸ் கோடில் வந்திருக்கார். சரி, மாற்றத்தை கொடுத்தாரா அவங்க விஜய்? நல்லது. இப்போ அடுத்தது வந்து
அவர் வந்து கையெழுத்து போடும்போதெல்லாம் நின்று போட்டார். அதெல்லாம் மரியாதைக்குரியது. அங்கே உள்ள மேஜைகளை பண்பாக அவரே நகர்த்தினார். அந்த கெட்டப்லாம் இல்லாமல் அந்த சாதாரண மனுஷன்லேருந்து தான் நான் வந்திருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது தன்னாலேயே தன்னிச்சையாகவே வரும். அதை பண்ணினார். அதெல்லாம் வந்து ஒரு நல்ல தன்மைக்கு அடையாளம். அதெல்லாம் வந்து இப்போ ஒருத்தருக்கே காலில் விழுந்துட்டு ஒருத்தரையே ஜால்ரா அடிச்சுட்டு அவங்க குடும்பத்தையே ஜால்ரா அடிச்சுட்டு அப்படியே விரைப்பாக நின்றுட்டு அப்படிலாம் இல்லாமல் ஒரு டக்குன்னு ஒரு மேடை என்னென்னா தான் சிஎம்ங்கிறதெல்லாம் இது பார்க்காம கொண்டு போய் அவரும் மேஜையை பிடிச்சி நகர்த்தினார். 2 அந்த பண்புகளை எல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கணும். அந்த இளைஞர்கள்லாம் கற்றுக்கங்க. அதுக்கு தான் நம்ம எல்லாருமே கற்றுக்கணும் அதை. 3வது செங்கோட்டையன் அவர்களால் பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருந்தது இதில்ங்கிறதுனால செங்கோட்டையன் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது இவர் எழுந்து நின்று அப்படியே அன்பாக பார்க்கிறார். எழுந்து நின்று அதுதான் அதில் ஒன்று. அடுத்தது மற்ற மனிதர்கள் எல்லாரையுமே அரவணைத்து கொண்டு வந்து நன்றாக முடித்து அது முடிக்கும்போது அஃபிஷியல் அடுத்தது ஆஃபீஸுக்கு போய் தான் சைனை போட்டு அவர்களுடைய அறிக்கையை சொல்லுவார். இவர் இங்கேயே வந்து சைனை போட்டு 200 யூனிட் வந்து 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கார். அதாவது அந்த 100 யூனிட்டும் சேர்த்து இந்த 100 யூனிட்டு, ஸோ 200 யூனிட்டு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கார். அதில் நான் வந்து மாற்றத்தை நான் பார்க்கவில்லை. அதில் வந்து அவர் இலவசம் கொடுத்தாருனா இவரும் கூட இலவசம் கொடுக்குறார். இந்த இலவசம் தேவையில்லை. ஆனால் வந்து எப்படியும் 500க்கு கீழே யூஸ் பண்ணுறவங்கள்லாம் கொஞ்சம் வறுமையில் இருந்து வரவங்க தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வறுமையான மக்களுக்கு தான் கொடுக்குறாரு, அவங்களுக்கு தான் போய் சேர்றது. ஏன்னா ஏசி கீசி எல்லாமே வச்சுருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயம் 700 750க்கு மேலே போகும். மின்சாரத்தை வந்து சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், அந்த 500க்குள்ளே நம்ம வரணுங்கிறதுக்கு ஒரு உந்துதலாக அதை பண்ணியிருக்கார். 2வது அந்த திட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கார். சிங்கப்பெண்கிற படைங்கிறத வந்து ஏற்கனவே எங்கள் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து சிங்கப்பெண் படைங்கிற மாதிரி லேடி போலீஸ் ஸ்டேஷனே கொண்டு வந்தாங்க. கரெக்டாக விமன் செல் போலீஸ் ஸ்டேஷனே கொண்டு வந்தாங்க. அந்த விமன் செல் போலீஸ் ஸ்டேஷன் அருமையாக செயல்பட்டுருக்கு. இது வந்து அவங்கள காப்பி அடித்து சிங்கப்படை, இந்த சிங்கப்படை என்ன செய்ய போகிறதுனா அந்த விமன் செல்லுக்கு அடுத்து தான் வருது. இந்த சிங்கப்படை என்ன செய்ய போகிறது, அதோட வேலைகள்லாம் என்னங்கிறத இனிமேல் சொல்லணும். 3வது அவர் வந்து எல்லாருக்கும் 2500 கொடுக்கறத வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த திட்டத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எனக்கு வந்து போய் நான் கஜானாவெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அதுலேயே அவர் சொல்கிறார். என்ன பொடி பழித்து பேசணும்னு நினச்சிக்காதீங்கன்னு அவருக்கே ஒரு இது வருது, எங்கேயானு பொடி தெரிஞ்சிட போதும் மக்களுக்குன்னு. இருந்தாலும் அதை வெளிப்படையாக வெள்ளை அறிக்கையை கொடுப்பேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு மாற்றம்தான். நல்ல அந்த பதவி ஏற்கிற இடத்துலையே அதெல்லாம் பேசினது ஒரு மாற்றம்தான். ஸோ இது மாதிரி நல்ல மாற்றங்களே அவர் கொண்டு வருவார்னு எதிர்பார்க்கலாம். நல்ல வேளை மலேசியாவில் போட்ட டான்ஸ் மாதிரி போடலை, இந்த கோட் சூட்டை போட்டுட்டு, அது வரைக்கும் சந்தோஷம். நடிகனால் நடிக்காமல் இருக்க முடியாது, அரசியல்வாதியால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் விஜய் அவர்கள் இப்போ நடிகனாக இருந்ததுனால ஒரு சின்ன நடிப்பு நேற்று நடித்து விட்டார். அரசியல்வாதியாக வந்ததுனால ஒரு சின்ன பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இது கண்டினியூ பண்ணாமல் இருக்கணும்னு நம்ம வேண்டிப்போம். என்னென்னா, நான் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் மகனாக வந்தேன். கரெக்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர் மகனாக வந்தீங்க, அதில் உண்மை. நானும் வறுமையும் பசியும் பார்த்துள்ளேன். கண்டிப்பாக இவர் வறுமை பசி பார்த்தது கிடையாது. எப்படி வறுமை பசி பார்த்திருப்பார்? வறுமைனா என்னன்னு இன்னும் அவருக்கு தெரியல, வறுமைனாயும் பசியும்னா என்னன்னு தெரியல. வறுமை பசி பார்த்திருக்க மாட்டார் இவர். அதில் கொஞ்சம் தன்னை பூஸ்டப் பண்ணிட்டார். அது வந்து யூஸ்வலாக நடிகனுக்கும் அரசியல்வாதிக்கும் இருக்கும் நடிப்பு பொய் அங்கு வெளிப்பட்டது. அடுத்து அவர் நல்ல திட்டங்களை வகுத்து அவர் சொன்ன உறுதிமொழியெல்லாம் காப்பாற்றி வர்றாருன்னா
சந்தோஷம். தமிழ்நாடு தற்குறி நாடாக இல்லாமல் தமிழ்நாடு நல்ல தலைநிமிர்ந்த நாடாக விஜய் அமைப்பார் என்று நம்புவோம். அதே சமயம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று கூறும் முதலமைச்சர் அவர்கள் முதலில் அவர் வீட்டு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமரசமாகி சேர்ந்தால் எங்களுக்கு சந்தோஷம்.